சின்ன சின்ன மீன்கள் துள்ளு மண்டை சூடு எல்லாம் அதோடு இருக்குது. அந்த வகையில் இப்போ தற்போது உடுத்துறையெல்லாம் நிற்கிறோம். கொஞ்ச நேரத்தில் 8 மணிக்கு வந்து சொல்லுங்கள் என்னென்னு. நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லைவா? அதான். ஓ, மற்றது என்னென்னா அந்த கனவா குளிரெல்லாம் சொல்கிறாங்களா, அதால் உங்களுக்கு வெள்ளத்தூள் மற்ற வேறு கனவு போட்டாங்க. ஆனால் எப்படி என்ன தொழில்கள் இந்த சூடாக நீங்களும் போடுறீங்க? ஆஹா, வேறு தொழிலில் போகிற இல்லை நீங்கள்? வணக்கம் என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக தெரியும். வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேசத்தில் உட்பட்ட இருக்கின்ற ஆழியவளை உடுத்துறை கடலோர சந்தைகளையும் கடலோரத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காட்சிகளையும் தான் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் உடுத்துறை மக்களோடும் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஆழியவளையை சேர்ந்த மக்களோடும் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஆழியவளை மீன் சந்தையையும் இந்த இடத்திலே காட்டியிருக்கின்றோம். எங்களுடைய புலம்பெயர் உறவுகளின் வேண்டுகளுக்கு இணங்கவே இந்த காணொலிகள் நாங்கள் பதிவேற்றி வருகின்றோம். அதைவிட இதுதான் நீங்கள் ரெஜி பிளாக்குக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க சொன்னால் உங்களுக்கு நாங்கள் போடுகிற ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து காணொலியாக வந்து சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிரயோசனமாக அமையுமாக இருந்தால் உங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய ஒவ்வொரு காணொலிகளையும் பகிர்ந்தளியுங்கள். வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கு உடுத்துறையில் வந்துருக்கிறோம். உடுத்துறையில் வந்து உங்களுக்கு தெரியும், மற்ற இடங்களில் மாதிரியில் உடுத்துறையில் நிறைய போட்டுகள் நிற்கிது. அந்த நிறைய போட்டுகளை பார்க்க பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து சுட தட்டி கொண்டுருக்குறாங்க. உடுத்துறை மக்கள் உடுத்துறையில் வந்து நிறைய போட் இருக்குது பாருங்கள். அந்த பங்காள நாங்கள் வேறு வருடங்கள்லாம் காட்டி இருக்கிறோம். ஆனால் குறைவு போட்டோட பிடிக்கல. ஆனால் உடுத்துறையில் வந்து நிறைய போட் இருக்குது. நாங்கள் இன்னும் ஆழியவளைக்கு போக போகிறோம். ஆழியவளையிலே நிறைய போட் இருக்கும். வாங்க தொடர்ச்சி அபாவம் என்ன நடக்குதுண்டு. இந்த இடத்துல வந்து இவைகள் வந்து விலையை அலம்பி கொண்டு நிற்கணும். விலையை அலம்புறது வந்து என்னதுக்காண்டா, விலையை வந்து கடலில் படுக்கைக்கு வந்து ஊற்றியாக இருக்கும். ஊற்றியாக இருக்கிற விலையை வந்து கரையை கொண்டு வந்து அலம்பி திருப்பி காய வைக்கிறது தான் வேலையாக இருக்கும். பூந்தோட்டம் காதல் வாசம்
ஆனால் எப்படி என்ன தொழில்கள் இந்த சூடாக்கோ நீங்களும் போடுறீங்க? ஆஹா, வேறு தொழிலில் போகிற இல்லை நீங்கள்? அரைக்கொடியா அண்ணபடி 1.5 இன்ச்சுகளுக்கு போகிறோம் இல்லையா? அந்த பேச்சாலயம் கிடந்துட்டு கூட படமோ இரமே வந்தது. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. மற்ற வேற கலர் போட்டா கலர் மாற்றி கொடுக்குறது காரணம்டா மீன் பாட்டுகள் மற்றது மீன் கடிகள் விழாத பெரும் மீன்கள் கடிச்சு இழுக்கும் மீன் எப்படி வெள்ளை விலையண்டால் கடிச்சு கடியன் கூடுதலாக சேதம் கூட சேதம் கூட அதாவது கலர் கொடுக்குறது பச்சை இது ரோஸ் சிவப்பு கலர் சிவப்பு கலர். ஏதோ நீங்களும் வந்துடா மீனும் பட்டு 60,000 பரவாயில்ல வந்தார் இது கொஞ்ச நேரத்தாலும் எல்லாம் பகர் விட்டுரும். இது உடுத்துறேன் இது உடுத்துறேன் அம்மா தான் நட்ட படம். அம்மாவுக்கு எதுவும் கேள்வி பண்ணணும் நீங்கள் இது சும்மா இதாத்தான் ஒரு பிரச்சனை. ஆக்களை எடுக்கிறேன் நான் அப்புறம் இது பண்ணுறேன். நான் ஒரு சொல்கிறீங்களோ நீங்கள் கூட இன்னைக்கு சும்மா கதை எங்கள் பிரச்சனை. அண்ணா இது இன்றைக்கு போன மீன் தானே? இது பேச்சாலையோ? ஆஹா, பேச்சால என்ன விலை போகுது அண்ணா? பேச்சால அதில் 55 ரூபா 60 ரூபா தான் போகுது. காட்டுங்க காட்டுங்க. ஓ இது பேச்சால. ஓ இது நல்ல சாலை. நல்ல சாலை என்ன? நல்ல சாலை என்ன விலை போகுது? நல்ல சாலை 250 300 போகுது. என்ன 250 ரூபா போனாலும் ஓகே தானே? ஓகே போனா அப்புறம் கூட சொல்லுங்க ஐயா, எவ்வளவு காலமா இந்த இடத்த சொல்லிச்சுக்கிறீங்க? இதுலையோ இதில் சாதாரணமாக ஒரு 52 வருஷம். 52 வருஷம் இந்த உடுத்துறையா? இது எப்படி இருக்கு தொழில், உங்களோட தொழில்பாடுகள் எப்படி இருக்கு? இந்த சட்டவிரோத தொழில்கள் செய்கிறாங்களா, அது சம்பந்தமாக உங்களுடைய? சட்டவிரோதம் என்ன, சுருக்கு வர, குண்டடிக்கிறது, தங்குச்சி வர, கரை வர. இதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையோ? நிறைய பாதிப்பு. அதான் நீங்கள் வேலை தொழில் செய்கிறீங்களானே, அப்போ உங்களுக்கு தானே கூடுதலாக பாதிப்பு கூட வரும். கூடுதலாக பாதிப்பு. இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மீன் பாட்டு இருக்குது இப்போ 3 மாதத்துக்கு. அது நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லோ, அதான். ஓ மற்றது என்னென்னா அந்த கனவா குளிரெல்லாம் சொல்கிறாங்களாண்ணே, அதால் உங்களுக்கு வெள்ள தொழில் அழிவு இல்லையா? எல்லாம் ஒரே கிழிஞ்சு போகும். கிழிஞ்சு போகுது. நேற்று எப்படி தொழில் உங்களுக்கு? நேற்று ஓட இல்லை, வள்ளி. இன்றைக்கு தான் தொழில் நல்லா இனி நல்லா இருக்கும். ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி. எந்த இடம்? சொல்லுங்க என்னண்டு? யாழ்ப்பாணம்.
குளத்தில் எப்பயும் அந்த ஃபைனல் கையில் கையில் தான் இப்போ இந்த ஒரு மேட்ச் வைப்பாங்க நீங்கள் பாருங்க செத்தோட நிப்பாட்டினாங்க ஓ தொடியா நிப்பாட்டினாங்க. நாங்கள் இப்போ வந்து உடுத்துறை சந்தையில் நிற்கிறோம். உடுத்துறை சந்தையில் வந்து இன்றைக்கு மீன் வந்து சூடை எல்லாம் சூடை சின்ன சின்ன மீன் துள்ளுமண்டை சூடு எல்லாம் கொண்டு இருக்குது. அந்த வேலை இப்போ தற்போது உடுத்துறையெல்லாம் நிற்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் 8 மணிக்கு வந்து நாங்கள் ஆலிய விலையை சந்தை பெறுவோம். கட்டாயம் ஆலிய விலையிலே ஆலிய விலை கொஞ்சம் பெருமளவான இருக்கும். அந்த இடத்துல பாருங்க. என்னடா 13 2 കളിച്ചാ 150 கேட்டுக்கறாங்க இங்க சூடாண்டா 150 கம்மிங்க சரி என்ன எடுக்க மாட்டோம் 100 ஆட்டா ராஜா பட்டம் போடுவேன் சேர்த்துதான் மையம் தண்ணி அது நீங்க கேட்கலாம் தானே இல்ல நீங்களும் தொழிலாளி தான் எல்லாரும் ஒன்றுதான் அதுல கேட்கணும் நேரத்தில் வச்சுக்கிட்டு போவாங்க உங்களுக்கு உரிமையாக்கு என்னடா
நாங்கள் ஆலியாவில் சந்தையில் இருக்கிறோம். ஆலியாவில் சந்தையில் இன்றைக்கி நிறைய சீலா துண்டு மண்டபம் நினைக்கிறது. தொடர்ச்சியாக பாருங்க சீலா என்ன விலை போகுது அப்படி போகுது. நீங்கள் யாரும் இங்கே வந்து வேண்டா பார்த்து வேண்டலாம். கம்பி எடுத்து மீன் எடுத்துட்டியா அப்படியே जी ब्लॉग भाई जी क्या करने गए किलो का अपड़ी हो किलो के
நான் கண்டைக்கு ஆளியோட சந்தையில் நினைக்கிறோம். ஆளியோட சந்தையில் 2 மீன்கள் பரவாயில்ல, நல்ல மீன்கள் இருக்குது. துள்ளு மண்டு மாமா துள்ளுமண்டிய கீழ ஓட்டு மேல சீலா போட்டு தம்பி சீலா போடாம நடக்க போறியா? அந்த பாரத நடந்து போட்டு தரலாமா தம்பி? அந்த நண்டே அடிஞ்சால தம்பி தம்பி இந்த நண்டெடுக்க கலந்து 700 கேட்டவங்களா? 800 வேண்டா எடுக்கலாம். எல்லாம் கலந்தபடியே 800 குழாமி வாழை இருக்குது, விரல் இருக்கு, ஓடிவா. முன்னூறா திரளி 300
இதுல என்ன போடாதீங்க இருந்தாலும் கூறலாம் போடுங்க ஆக்கல போடாது இங்க வா வேற லைட்டா ஒரு மீன் பெருசா பெருசா இதில் 50 ரூபா 50 ரூபா கீரை மீன்
சரியா சரியா சரி Thank you.